நான் ஒரே டாக்டரில் இருந்துகிட்ருக்கேன், 5 மாதமாக இருந்துகிட்ருக்கேன். எனக்கு அவங்களுக்கு ரொம்ப சுமையாக இருக்கிறதுக்கு நான் விருப்பப்படலை. மீதி 2 பேரும் அந்த இன்னொரு டாக்டர் ஆக்ஷன் போய் வச்சுக்க மாட்டேன்றாங்க. இன்னொரு டாக்டர் இறந்துட்டாங்களே, அவங்க சன்னுக்கு நான் ₹1,00,000 கொடுத்தனே, அவரும் என்னை கொண்டு போய் வச்சுக்க மாட்டேன்றாங்க. நான் என்ன சார் செய்யுது, எனக்கு வழிதான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவில் சுமார் 1000க்கு கிட்டத்தட்ட சட்டங்கள் இருக்குங்களாம். இதில் சில முக்கியமான சட்டங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுமா வேணாமா? ஒரு சைபர் கிரைம் பற்றிய சட்டங்களோ இல்லை கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, சிவில் ப்ரொசீஜர் கோடு, அதை பற்றி சட்டங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன்ஸ் ஆக்டு, மணி லாண்ட்ரிங் ஆக்டு, அதை பற்றி எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லைங்க. சாதாரண மக்களுக்கு அவங்க உரிமை என்ன, எந்த சட்டம் அதை காப்பாற்றி கொடுக்கும் தெரியணுமா வேணாமா? அதற்காகத்தான் இந்த பதிவுகளை நான் போடுறேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் ஒரு சீனியர் சிட்டிசன் ஃபோன் பண்ணுறாங்க. அந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 70 வயசுங்க. அவங்க ஹஸ்பண்ட் இல்லை, ஷீ இஸ் அ சிங்கிள் பேரண்ட்டு. அவங்களுக்கு 3 டாட்டர்ஸ். அந்த 3 டாட்டர்ஸில் எல்டஸ்ட் டாட்டர் இல்லை. அந்த எல்டஸ்ட் டாட்டருக்கு ஒரு சன் இருக்காங்க. இந்த சீனியர் சிட்டிசன் என்ன பண்ணுறாங்க, அவங்க சிறுக சிறுக சேர்த்த ஒரு ₹3,00,000, அந்த ₹3,00,000 தன்னை 2 டாட்டர்ஸ்க்கு ஆளுக்கு 1,00,000 கொடுக்குறாங்க. மீதி 1,00,000 இன்னொரு டாக்டர் இறந்துட்டாங்களே, அவங்க பையனுண்ட அந்த ₹1,00,000 கொடுத்து, இது பாருப்பா உங்கள் எல்லாருக்கும் ஆளுக்கு 1,00,000 கொடுத்துருக்கேன், கடைசி காலத்தில் என்னை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஒரு சீனியர் சிட்டிசன் ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஆகும்? அந்த அம்மா குறை என்னென்னா, நான் ஒரே டாக்டரில் இருந்துகிட்ருக்கேன், 5 மாதமாக இருந்துகிட்ருக்கேன். எனக்கு அவங்களுக்கு ரொம்ப சுமையாக இருக்கிறதுக்கு நான் விருப்பப்படலை. மீதி 2 பேரும் அந்த இன்னொரு டாக்டர் ஆக்ஷன் போய் வச்சுக்க மாட்டேன்றாங்க. இன்னொரு டாக்டர் இறந்துட்டாங்களே, அவங்க சன்னுக்கு நான் ₹1,00,000 கொடுத்தனே, அவரும் என்னை கொண்டு போய் வச்சுக்க மாட்டேன்றாங்க. நான் என்ன சார் செய்யுது, எனக்கு வழிதான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன சொன்னனோ அதை தான் இந்த பதிவில் போட போகிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியுமா, மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007 என்று ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்துடைய பேரை மேலே போடுறேன். அதன் அடிப்படையில் பேரண்ட்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டிய கடமை மகன்களுக்கும் மகள்களுக்கும் இருக்குது. இது மகனான்னு சட்டம் வித்தியாசம் காமிக்கலை. 2 பேருக்குமே இந்த கடமை இருக்குது. இந்த அம்மா அவங்கள போய் மெயின்டைன் பண்ணுன்னு சட்ட ரீதியாக கேட்கலாம். சரி நீ கோர்ட்டுக்கு போய்க்கோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆர்டிஓ, ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் போய் ஒரு மனு கொடுக்கலாம். இவங்க அந்த மனு கொடுத்தாங்கன்னா அந்த ஆர்டிஓ அந்த எல்லாரையும் கூப்பிட்டு இவங்களை மெயின்டைன் பண்ணணும். சட்ட ரீதியாக இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டுங்க. இது அவங்களுக்கு தெரியல. நான் அந்த மாட்ட ஒன்று சொன்னேன், இது பாருங்கள் ஆர்டிஓட்ட போகலாம், எல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனாலும் நீங்கள் உட்காந்து பேசுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க எப்படி உங்களை ட்ரீட் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. கிரேஸ்ஃபுல்லாக உங்களை மெயின்டைன் பண்ணாமல் கூட இருப்பாங்க. அதனால் முதல்ல பெரியவங்களை உட்கார வச்சு பேசுங்க. அதுக்கு அடுத்தபடி நான் இப்போ சொன்னேன், மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007 மூலமாக, ஆர்டிஓ மூலமாக நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம். அதை உங்களுக்கு சொன்னேன். அது மட்டும் இல்லை, சப்போஸிங் அந்த அம்மா ஒரு வீடு இருந்தது, ஒரு நிலம் இருந்தது, ஏதோ ஒரு சொத்து இருந்தது, அதை பையன்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க வச்சுப்போமே, அது ஒரு கிளாஸ் இருக்குது. என் வயசான காலத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், அவங்க மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அந்த கிஃப்ட் டீடை அவங்க கேன்சலே பண்ணிடலாம். இன்னும் கேட்டால் இது எழுதி கொடுக்கும்போது நீங்கள் மெயின்டைன் பண்ணணுன்ற கண்டிஷன் கூட தேவையில்லை. தட் இஸ் மேண்டட்டரி ஃபார் தி சில்ட்ரன். இந்த பதிவு நான் அதுக்காக போடுறேன் அப்படின்னா, தி சீனியர் சிட்டிசன்ஸ் ஆர் நாட் ஹெல்ப்லெஸ், பட் அவங்களுக்கு இந்த நாலேஜ் இல்லை. இந்த பதிவை நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை போடுங்க. இந்த பதிவு மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களான்னா இதை அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள்.
இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சட்ட ரீதியாகவோ படிப்பு சம்மந்தப்பட்டோ உங்களுக்கு ஏதாவது குழப்பங்களோ தெளிவோ வேணும்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. அதை படித்து பார்த்துட்டு வரக்கூடிய எபிசோடில் அதை நல்லா கவர் பண்ண முடியும். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.